ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் சுவையான பலாப்பழத்தில் செஞ்ச ரவை கேசரி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு கொஞ்சம் பலாப்பழங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொட்டைகள் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பலாப்பழத்தில் எல்லாம் தோலையும் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு பலாப்பழத்தை நம்மளுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் கொட்டை எடுத்துருக்கேன். கொட்டை மேலே இருக்க அந்த தோலையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே நல்லா ஃபுல்லாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயும் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் வந்து சூடாயிருச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். கடாய் நல்லா சூடாக இருந்ததுனால நெய் சேர்க்கும் போதே நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கிஸ்மிஸ், பாதாம் அந்த மாதிரி பருப்புகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் இருந்தது. அதனால நான் அதை மட்டும் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து எடுத்து தனியாக இன்னொரு கிண்ணத்தில் வச்சிடலாம். இப்போ இதே வானொலியில் இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு டம்ளர் ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஸ்டிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கணும். அதுக்காண்டி ரொம்ப பொன்னிறமாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். ரவை வந்து நல்லா வாசனை வந்துருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கலர் வந்து இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே வானொலியில் நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்திருந்தனால இந்த ரவைக்கு தகுந்த அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளருக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு டம்ளர் பால் 1.5 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே தண்ணியில் தான் செய்கிறேன். ஏன்னா பலாப்பழமும் சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணியிலே சேர்ந்து எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நான் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாகவே இருந்தது. நான் இன்னொரு நாள் செஞ்சு பார்த்தேன். அதே மாதிரி கொஞ்சம் ரிச் டேஸ்ட் இருந்தது. இப்போ இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. நான் இதில் வந்து 2 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கட்டி பதத்துக்கு வரட்டும். இப்போ 3 நிமிஷத்துல நல்லா இந்த அளவுக்கு கட்டியாக வந்துடுது ரவை. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். பலாப்பழம் வந்து ரொம்பவுமே ஸ்வீட்டாக இருந்தது. அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. பலாப்பழத்தோட ஸ்வீட் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்வீட் தேவைப்படும். நான் இந்த அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கெட்டியாக கிளறி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பலாப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். பலாப்பழத்துக்கு சேர்க்குறதுக்கு அளவெல்லாம் இல்லை. உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பலாப்பழம் சேர்த்து செய்யலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புகளை. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பலாப்பழத்தில் வந்து நான் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை சாப்பிடும்போது கொஞ்சம் நடுவில் இந்த மாதிரி கடிப்பட்டால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இதை மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்குனதை இது கூட சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக. இது வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம பலாப்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.